என் சின்ன பொண்ணோட செகண்ட் பர்த்டேக்காக நான் பண்ண கேக் தான் அந்த கார் கேக். அவங்களோட பர்த்டே வந்து ஜனவரி 13 முடிஞ்சிருச்சு. ஸோ வீடியோ போட வந்து ரொம்ப டிலே ஆயிருச்சு. எடிட் பண்றது டைம் இல்லாதனால அவங்களுக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் அந்த கார் கேக் பண்ண பாருங்க. காருக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு லாஸ்ட்ல அந்த கேக்கு. சூப்பரா வந்துருந்துச்சு. ஃபுல் வீடியோ பாருங்க. ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம வந்து என் பொண்ணோட செகண்ட் பர்த்டேக்கான கேக்கு ப்ரிப்பரேஷனுக்காக தான் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. அதுக்காக திங்ஸ் வாங்கலாம் தான் கிளம்பிட்டேன் நான். வாங்க போலாம். நாங்க இந்த பர்த்டேன்னு இல்ல. நாங்க எந்த பர்த்டேயுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலா பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? எல்லாரையும் கூப்பிட்டு கிராண்டா அந்த மாரிலாம் நாங்க எந்த பர்த்டேயுமே இதுவரைக்கும் நாங்க கொண்டாடினது இல்ல. என் 2 பொண்ணுங்களுக்குமே சரி, சிம்பிளா தான் வீட்லயே தான் நாங்க கொண்டாடியிருக்கோம். அது போக வந்து நான் வெளியில இருக்கவங்களுக்கு நாங்க சாப்பாடு வாங்கி தருவோம். சாப்பிட முடியாம இருக்காங்கல்ல, சாப்பாடுக்கே கஷ்டப்படுறவங்களுக்கு வேணா நாங்க சாப்பாடு வாங்கி தருவோமே தவிர, இந்த மாரி இதுல வந்து நாங்க செலவு பண்ண மாட்டோம். எனக்கும் அதுல விருப்பம் இல்ல. எங்க ஹஸ்பண்டுக்கும் அதுல விருப்பம் இல்ல. சரி இது கேக்குக்கான பொருள்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு மாடர்ன் ஸ்டோர்ன்னு சொல்லிட்டு புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா? திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட் ரோட்ல சாந்தி தியேட்டருக்கு பக்கத்துலேயே தான் இருக்கு. அங்க எல்லாமே கிடைக்கும். ஏ டு இசட் வந்து கேக்குக்கான தேவையான எல்லா பொருளுமே அங்க இருக்கும். நானும் எப்பயும் அங்க தான் போய் வாங்குவேன். எல்லாமே வச்சிருப்பாங்க. ரொம்பவும் அஃபோர்டபுளாவும் இருக்கும் பிரைஸ் எனக்கு. நான் இது வரைக்கும் வேற ஷாப்ல வாங்குனதில்ல. ஸோ எல்லா பொருளும் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். கார் கேக்குன்னு நான் முன்னாடியே வந்து நான் அத முடிவு பண்ணி வச்சுட்டுச்சு. அங்க போனதுக்கப்புறம் தான் அந்த ஜங்கிள் தீம்ல ஒரு இது இருந்துச்சுங்களா, பலூன் டெக்கரேஷனோடது. ஸோ அதையும் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு வந்து அனிமல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த கார்ட்டூன்ல வர அனிமல்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஜீப்ரா அப்புறம் வந்து எலிஃபண்ட் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அத பார்த்து பார்த்து சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அத பார்த்தோனே அவங்களுக்கு அதுதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். கோல்டு கலர் பேடு அப்புறம் வந்து இதான் வந்து டெக்கரேஷன் இருக்கிற பொருள். இதே மாதிரி தான் அது உள்ள இருந்துச்சு. வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கேக் செய்யலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம். நம்ம வந்து 9 இன்ச் ட்ரே இருக்கு இல்லைங்களா, அதில் தான் இன்னைக்கு வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம் பேஸை மட்டும். இது வந்து நான் நியூட்ரலா ஃப்ளேவர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டதில்ல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அதில் தான் நான் இன்னைக்கு வந்து செய்ய போகிறேன். அதுக்கு பேஸ் வந்து வெட் இன்க்ரீடியன்ட் ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே ரெடி பண்ணி நம்ம வந்து இந்த ட்ரேயில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு வந்து நம்ம அதில் இருக்க பபிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம எடுத்துடணும். ஏன்னா இல்லைன்னா கேக்கே வந்து பிரேக் ஆகிடும். அது வந்து நல்லா இருக்காது. இதுக்கான கன்சிஸ்டன்சி வந்து ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எடுத்து ஊற்றும் போது ரிப்பன் மாதிரி ஒன்று மேலே ஒன்று வந்து இதை இப்போ இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து விழணும். அப்போ தான் வந்து கேக் வந்து நல்லா வந்து பேக் ஆகி வரும். அப்புறம் அந்த பபிள்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துட்டு நம்ம வந்து ட்ரே வந்து உள்ளே வச்சிடலாம். இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடணும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து. உங்களோட டெம்பரேச்சர் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். அந்த டெம்பரேச்சர் வந்து நான் வந்து 180 டிகிரியில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து பேஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இது வந்து மேலே டாப்ல வர்றது அந்த பாடி மாதிரி மேலே வரும் இல்லைங்களா, அது இது டாப்பு. இது வந்து பாடி காரோட பாடிக்காக செஞ்சது. இது வந்து 1.5 கிலோ வரும் க்ரீம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம். இது வந்து என் பொண்ணு அதுக்குள்ளே கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ இது ரெண்டும் நம்ம வந்து க்ரீம் போட்டு எல்லாம் கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் வெட்டி நம்ம ஒட்டணும் அதில் நம்ம அந்த க்ரீம்லாம் வச்சு. ஸோ எப்படி வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். நான் வந்து இது வந்து நட்டலா ஃப்ளேவர் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் நான் வந்து இன்ஃப்ளூஸ் பண்ணி பண்ண போகிறேன் விப்பிங் க்ரீமில். ஸோ அது எப்படி வருதுன்றதை நீங்கள் பாருங்கள். இப்போ நான் பேஸுக்கு மட்டும் வந்து ஃபில்லிங்ஸ் எல்லாம் கொடுத்து விப்பிங் க்ரீம் வச்சு கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே இருந்துச்சு இல்லைங்க, அதுக்கு வந்து க்ரீமெல்லாம் தடவி கட் பண்ணி ஒட்டியாச்சு. இதை நம்ம கார் ஷேப்புக்கு ஓரளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த புள்ளி புள்ளியாக இருக்கு இல்லைங்க, டாக்டர் எடுத்துக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா விப்பிங் க்ரீம் வந்து ரொம்ப வந்து அப்படியே உருக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது வந்து ஃபுல்லாக வந்து இது தானுங்களா, க்ரீமுன்றதுனால வந்து உருக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியே வச்சு அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் நான் இதை வந்து ரெடி பண்ணேன். உங்களுக்கு பார்க்க ஓரளவுக்கு கார் மாதிரி வந்திருக்கான்னு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நான் கார் கேக் பண்ணியிருக்கேன். ஆனால் அது ரொம்ப முன்னாடி பண்ணது. இது வந்து நான் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. பர்த்டே முந்தின நாள் வரைக்கும் நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸே எடுக்கல. ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து தான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நான் எங்கள் ஹஸ்பண்டு அப்புறம் பசங்களாம் கூப்பிட்டு சரியான மழை, சரி காரில் போகலான்னு சொல்லிட்டு காரில் தான் போயிருந்தோம். சிவா டெக்ஸ்டைல் போயிருந்தோம். ரொம்ப கூட்டம். பொங்கலுக்கு முந்தின நாள் இல்லைங்களா, பொங்கலுக்கு 2 நாள் முன்னாடி சரியான கூட்டம். எடுக்கவே முடியல. என் பொண்ணு ஒரு இடத்துலயே இல்லை என்னால். அதனால இந்த உள்ளே போய் நான் என்ன ட்ரெஸ் எடுத்தோன்றது என்னால் வந்து அதை கவர் பண்ணவே முடியல. ஏன்னா அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டே இருந்த கூட்டமாக இருந்துச்சுங்களா, அது வேற பயம் எங்கன்னா போயிட்டேன்னா எப்படி நம்ம தேடுறது சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் செக்ஷன் போயிட்டு அவங்களுக்கு பட்டு பாவாடை தான் எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி பட்டு பாவாடை எடுத்து இவங்க போட்டதே இல்லை. ஸோ அதனால 2 பேருக்குமே நாங்கள் ட்ரெஸ் எடுத்திருந்தோம். நான் என் பெரிய பொண்ணு பர்த்டேக்கும் சரி, சின்ன பொண்ணு பர்த்டே வரும்போதுமே 2 பேருக்குமே நாங்கள் ட்ரெஸ் எடுப்போம். ஏன்னா பசங்க ஏங்கிடக்கூடாது இல்லை, அதனால 2 பேருக்குமே ஒரே மாதிரி தான் எடுத்திருந்தாரு அவங்க அப்பா. கிரீன் கலர் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஏன்னா தீமும் க்ரீனு கேக்கும் க்ரீனுன்றதுனால பிள்ளைங்களுக்கும் நம்ம க்ரீன் ட்ரெஸ் தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். பொங்கலுக்காக என் பெரிய பொண்ணோட ஸ்கூல்லையும் வந்து ஃபங்க்ஷன் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களையும் அதை கிளப்பி அவங்கள ஸ்கூலில் விட்டுட்டு அப்புறம் வந்து நான் இன்னைக்கு வந்து நெய் சாப்பாடு, தால்ச்சா, அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு இந்த சார் ரொம்ப பிடிக்கும்.
பிரியாணியை விட அவங்களுக்கு நெய் சோறு தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நெய் சாப்பாடு பிடிக்குமா? இல்ல பிரியாணி பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ஃபங்ஷன் அந்த இது இருக்குங்க டெக்கரேஷனுக்கான ஒர்க்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லா பலூனும் ஊத்திட்டு என் பொண்ணு அதுக்குள்ள தூங்கிட்டா, சரி அதுக்குள்ள நம்ம எல்லாம் முடிச்சிடலாம் சொல்லிட்டு நான் ஒவ்வொரு இடமா அளவெடுத்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து பலூன் செட் பண்றதா ரொம்ப இதாகிடுச்சு. அது வந்து பலூன் அப்புறம் ஒரு ஐடியா பண்ணி இது இருக்கு இல்லைங்களா, பூ கட்டுறது மாதிரியே எல்லாத்தையும் கட்டி அரேஞ்ச் பண்ணி மேலேயும் நான் வந்து டபுள் செலோ டேப் போட்டு ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு லுக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு அனிமல்ஸ்லாம் இருந்துச்சுங்களா, அனிமல்ஸும் ரெடி பண்ணி அந்த அப்புறம் வந்து ஹாப்பி பர்த்டே இருக்கு இல்லைங்களா, அதையும் அது ரெடி பண்ணி எல்லாமே வச்சு நம்ம ஒட்டியாச்சு. சூப்பராக இருந்துச்சு இந்த தீம். எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களும் ரொம்ப இது பண்ணாங்க, என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் ஃபுல் லுக் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. அதுக்குள்ளே ஒரு பலூனை வந்து அவங்க புடுங்கிட்டாங்க. ஸோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு நானும் ஒட்டி வச்சுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு கிளிப் மட்டும் எடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிம்பிளா இருந்தாலும் நீட்டா இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு இந்த இது. இந்த தீம் உங்களுக்கு எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்க. இது ஒட்டி ஒரு அடுத்த நாள் கூட இல்லைங்க, கேக் வெட்டினதுமே கழட்டிட்டாங்க, எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பிடிங்கிட்டாங்க. அப்புறம் அவங்க தூங்கி எழுந்திரிச்சுன்னா சாப்பிடலாம் சொல்லிட்டு என் பெரிய பொண்ணு வந்துட்டாளா, ஸோ அவங்களுக்கு லெக் பீஸ் ஆளுக்கு ஒரு லெக் பீஸ் போட்டு கொடுத்தேன்னு சொல்லி இந்த அவங்களுக்கு சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து அதை அவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட வச்சு உட்கார வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து கேக் பேலன்ஸ் ஒர்க் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் முடிச்சிடலாம் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இன்னும் இந்த டயரு கண்ணு அப்புறம் வந்து லைட் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அங்க, அதெல்லாம் வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் ரெடி பண்ண வந்துட்டேன். இவங்க கிட்ட இருந்து இந்த கேக்கை காப்பாடுறது பெரும் பாடா இருந்துச்சு. அதை வந்து என்னால பண்ணவே முடியல. வந்து வந்து அதை வந்து புடுங்கிட்டே இருக்காங்க வந்து சாப்பிட்றதுக்காக. அது அது வேணும் வேணும்னு அதை நான் காப்பாடுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிருச்சு எனக்கு. அப்புறம் வந்து லாட்டி சாக்கோபா இருக்கு இல்லைங்களா, அதான் வந்து டயருக்கு யூஸ் பண்ணலாம் சொல்லி நான் எடுத்திருந்தேன். மோஸ்ட்லி வந்து எல்லாரும் ஓரியோ தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் இந்த காருக்கு. ஸோ அதனால வந்து லாட்டி சாக்கோபா இருக்கு இல்லைங்களா, அதோட பிஸ்கெட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அது ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா இருக்கும் சைஸ்ன்னு சொல்லிட்டு நான் இதுதான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அது டூத்பிக் இருக்குல்ல, அந்த குச்சி இருக்கு இல்லைங்களா, பல்லு குத்தும் குச்சி, அது வந்து வாங்கி அது 4 பக்கமும் செக்யூர் பண்ணி அதை வந்து ஒட்டியாச்சு. உங்களுக்கு இந்த சைட்ல பார்த்தா தெரியும், ஒவ்வொரு கிண்ணமா வந்துட்டு போகும். என் பொண்ணு தான் அது. அதுல கேக் போட சொல்லி அழுதுட்டே இருந்தாங்க. உனக்கு தாம்மா செய்யறேன், ப்ளீஸ்மா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமான்னு சொல்லி சொல்லி நானும் இதை பண்ணி முடிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வெளியே இருக்க முடியல, உருகி ஒரு பக்கம் சாயற மாதிரி ஆயிடுச்சு கேக். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ள ஃபில்லிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு மாதிரி உருகுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் இந்த ஃபில்லிங் கொடுத்து நான் பண்ணதில்லை. ஸோ அதனால வெளியே வச்சு பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்குள்ள எப்படியா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த சாக்லேட்டுக்கான கண்ணெல்லாம் எடுத்து சாக்லேட்லயே பண்ணியிருந்தேன். அது சாக்லேட்ல பண்ணி ஏற்கனவே ஊத்தி வச்சிருந்தேன் ரெடி பண்ணி. அதுவுமே வந்து உருக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதை வச்சா வெளியே வச்ச வேலைக்கு ஆகாது, எல்லாம் உருகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்கு மாத்தி ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே ஃப்ரிட்ஜ் திறந்து வச்சு அதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி இதான் ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. ஓரளவுக்கு கார் மாதிரி வந்துருந்துச்சு. என் பொண்ணுங்க கிட்ட இருந்து அந்த கேக் காப்பாத்துறது தான் ரொம்ப கஷ்டமா போச்சு. உங்களுக்கு இந்த லுக் வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லி பாருங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கும். 6 o'clock போல கேக் எல்லாம் கட் பண்ணிடலாம் சொல்லி எல்லாரும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நானு கார்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு அப்புறம் பொம்மைங்க எல்லாம் இருந்துச்சுங்களா, அதெல்லாம் வந்து அவங்க விளையாடுற பொம்மைங்க எல்லாம் சுத்தி வச்சுட்டு டெக்கரேஷன் பண்ணேன். ஆனா அவங்க வந்து அதுக்கு விடல, எல்லாத்தையும் கழிச்சு போட்டு விட்டாங்க. அப்புறம் வந்து ஹாப்பி பர்த்டே சாங் போட்டு விட்டு கொஞ்ச நேரம் பார்க்க வச்சுட்டு இருந்தேன். அவங்களுக்கு அந்த சாங் ரொம்ப பிடிக்கும், கைத்தட்டி கைத்தட்டி ரசிச்சு பார்ப்பாங்க. அவங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் கேக் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பசங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அப்புறம் என் பொண்ணோட பர்த்டே விஷ் பண்ணணும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்களோட பிளஸ் எல்லாமே எங்களுக்கு வேண்டும். சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறேன்.